வணக்கம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவாக காணப்பட்டாலும் ஏற்றத்தின் வேகத்தின் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஏற்றமாக சரிவாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 141 ரூபாவாக காணப்படுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு 2 ரூபாய், ஒரு கிலோவுக்கு 2000 விலை உயர்ந்து காணப்படுது. இந்த விலை உயர்வு போகவே ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் 1000 ரூபாய் சரிவோட வெள்ளியோட விலை இருக்கவில்லை. 1 கிராம் 143 ஆம், 10 கிராம் 1430 ஆம், 1 கிலோ 1,43,000 ரூபாயாக காணப்படவில்லை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24K தங்கத்தோட விலையானது இன்றைக்கி 1 கிராமுக்கு 11 ரூபாய், சவரனுக்கு 88 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு. இந்த விலை உயர்வு போகவே கடந்த 3 நாட்களில் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா 440 ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சிருக்கு. இதன் காரணமாக 1 கிராம் 11,160 ஆகும், சவரன் 89,280 ஆகும், 10 கிராம் 1,11,600 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் மீண்டும் காணப்படுது. இதேவேளை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம 22K தங்கத்தோட விலையானது இன்றைக்கி என்ன இருக்குன்னா 1 கிராமுக்கு 10 ரூபாயும் சவரனுக்கு 80 ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது. இந்த விலை உயர்வு போக ஒட்டுமொத்தமாக கடந்த 3 நாட்களில் 400 ரூபாய் சரிவில் காணப்படுது. இதேவேளை இந்த சரிவின் காரணமாக 1 கிராம் 10,230 ஆகும், 8 கிராம் 81,840 காணப்படவில்லை. 10 கிராமோட விலை 1,02,300 ரூபாவாக காணப்படுது. அதேவேளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அதிரடியான ஏற்றத்துக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு ஒரு வகையில் காரணமாக இருக்கவில்லை. அமெரிக்க பங்கு சந்தையானது தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46,000 புள்ளிகளே கடந்து உச்சத்தில் காணப்படுது. இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இந்த வாரத்தில் முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டாலும் இந்த வாரத்திலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றம் சரிவாக தொடர்ச்சியாக இருக்க போகுது. மேலும்